பெர்மனெண்ட்டாக நம்ம வந்து ஒரு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணணும்னா நம்ம வந்து EPROM வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோர் டேட்டா தட் மஸ்ட் பி ஸ்டோர் பெர்மனெண்ட்லி பட் கேன் பி அப்டேட்டட். நெக்ஸ்ட் இந்த EPROMோட இது பார்த்திங்கன்னா நான் வோலடைல் ஸ்டோரேஜ், நோ நீட் டு ரிமூவ் சிப்ஸ், எந்த ஒரு சிப்ஸையும் ரிமூவ் பண்ண தேவையில்ல. இதை நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். டேட்டா ரிட்டென்ஷன்னா பெரிய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பெரிய டேட்டாவை கூட இது மூலமாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்புட் அண்ட் அவுட்புட் போர்ட். இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் போர்ட்டோட வேலை என்னது? யூஸ் டு கனெக்ட் எக்ஸ்டர்னல் டிவைசஸ், பெரிய எக்ஸ்டர்னல் டிவைசஸ்லாம் கனெக்ட் பண்ணுறது இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் போர்ட்டோட வேலை. இன்புட் சென்சார் சுவிட்சை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது அவுட்புட் பார்த்திங்கன்னா LED மோட்டார்ஸ் டிஸ்பிளே, ரீடிங் ஏ பட்டன் ப்ரெஸ் ஆர் லைட்னிங் LED. டைமர்னால் என்னது? கவுண்ட் த நம்பர் ஆஃப் இன்டர்னல் CPU கிளாக் ஆன் ஏ டிரைவ்டு கிளாக் ஃப்ரீக்வன்சி. டைமர்னால் இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து இந்த CPUவில் வந்து நீங்கள் CPU ஷெட்யூலிங்னு ஒன்று சொல்லி OSல படிப்பீங்க. அது படிச்சிங்கன்னா அந்த டைமர் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமிங்கில் இந்த மாதிரி பண்ணி அலாக்கேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. டைமர் கவுண்ட் த நம்பர் ஆஃப் CPU கிளாக்ஸ் சைக்கிள் ஆன் ஏ டிரைவ் கிளாக் ஃப்ரீக்வன்சி. ஒவ்வொன்றும் கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் அலாக்கேட் பண்ணி வச்சுருக்க டைமிங், இந்த டைமிங்கில் இதை முடிக்கணும். தே ஆர் யூஸ்ட் ஃபார் ஜென்ரேட் டைம் டிலே, எதுவும் டைம் டிலே ஆயிருக்கான்னு ஜென்ரேட் பண்ணும். கரெக்ட் பீரியட் வந்து ஷெட்யூல் பண்ணும். கவுண்டர் டு கவுண்ட் நம்பர் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஈவெண்ட் அக்யூரிங் அன் ஏ ஸ்பெசிஃபிக் இன்புட் அவுட்புட் பின். தே ஆர் யூஸ்ட் ஃபார் கவுண்டிங் பல்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். இந்த என்கவுண்டர் டீகவுண்டர்னால் நம்ம BEEE வந்து படிச்சிருப்போம் நல்லாவே. என்கவுண்டர்னு என்னது? n இன்புட் கொடுத்தோன்னா 2n வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ்டர்னல் சிக்னல். நம்ம என்னென்ன ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ்டர்னல் சிக்னல் கொடுக்கும் அதை தான் சொல்லியிருக்காங்க அந்த கவுண்டரோட வேலைன்னு. நெக்ஸ்ட்டு சீரியல் கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ். சீரியல் கம்யூனிகேஷன் அண்ட் அலோ கம்யூனிகேஷன் வித் அதர் டிவைசஸ் தான் சீரியல் கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ். சென்டிங் டேட்டா த்ரூ த கம்ப்யூட்டர். நம்ம ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு டேட்டா வந்து கம்ப்யூட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோங்களா, அதான் அந்த சீரியல் பஸ்ஸுன்னு நான் வச்சுக்கோங்க. இப்போ காமன் டைப் சீரியல் டைப்பில் மொத்தம் 3 டைப் இருக்குது. UART, SBIT, I2C. இது வந்து 2 ஒயருங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன். UARTனா, SBIனா 4 ஒயர் சின்க்ரனஸ் ப்ரோட்டோக்கால், இதுக்கு ஃப்ளாஷு இந்த மாதிரி டிஸ்பிளேங்கும். I2Cனா இன்டெகிரேட்டட் சர்க்யூட்டு, இதுக்கு டெம்பரேச்சர் சென்சாருங்கும். இது மல்டி சேவ் ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறோம். அனலாக் அண்ட் டிஜிட்டல் கன்வெர்ட்டர். கன்வெர்ட் அனலாக் சிக்னல் டு டிஜிட்டல் சிக்னல் தான். இது வந்து ADCம்போம். DACனா டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர், அப்படியே மாற்றி வரும். நெக்ஸ்ட் என்னது? இன்டரப்ட் சிஸ்டம். ஹேண்டில் அர்ஜென்ட் டாஸ்க் இன் பிட்வீன். ஏதாவது முக்கியமான டாஸ்க்கு முதல்ல முடிக்க வேண்டியது அதை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சு விட்ரும். ஸ்டெப் கரண்ட் ப்ராசஸ் டு எக்ஸிக்யூட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க். ஏதாவது இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு டாஸ்க்கை வந்து முடிக்கணும் ஃபஸ்ட்டுன்னா அந்த டாஸ்க்கை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் தான் ரிமைனிங் டாஸ்க்கை வந்து முடிச்சிடும். அந்த இப்போ ஏற்கனவே இப்போ டாஸ்க் ஏதாவது போயிட்டு இருந்தால் அந்த டாஸ்க் வந்து ஸ்டாப் பண்ணி விட்ரும். அதான் இன்டரப்ட் வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் BEEயில் இருக்கக்கூடிய ரிமைனிங் டாபிக் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.